அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். 13/6/2024 முதல் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக செலுத்துகிறாருங்க. சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் காரணமாக சுப விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல விரய சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களும் பராமரிப்பு விரயங்களும் அதிகமாக கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும். அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையால் அவசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க. எனவேதான் அபசு கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சுப கிரக சேர்க்கையால் சுபத்துவ தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். தற்போது தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன், சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் உருவாகுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குருவை விட்டு விலகுகிறாருங்க. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சுக்கிரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. அதே போன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தனது சப்தம பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து வருவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் சுக்கிரனின் பார்வையில் சம கிரகமாக குரு மற்றும் செவ்வாயை பார்க்கிறார். இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார். தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன், சந்திரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது. உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னி ராசி பார்க்கப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கிரன். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும். வெறும் கைகளால் எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் சிற்றரசராக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாறை சாறையாக கூட்டம் குவிகின்றனர். இந்த கூட்டத்தை பார்த்த மன்னர், உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது. யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது. யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார். அவரை பார்த்த அனைவருமே ஏலி செய்து ஏளனம் செய்து இயக்கின்றனர். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இரும்பு வாயில் என்பது திறப்பது என்பது உன்னால் முடியாது. நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய். என்னிடம் இருக்கக்கூடிய இரு கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள். இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன். என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று இந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த இரும்பு கதவை நோக்கி நகர்ந்து சென்ற அந்த நபர் தன்னுடைய கைகளை இழுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார். அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள்ல சுக்கிரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும் போது நம்மளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவில் சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே
இல்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் இருக்க, கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு வலுவாக அமர்ந்திருக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தை சுக்கிரன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிச்சயமாக சுப விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் வித்யாக்காரகரான புதன், சூரியன் உட்பட பல கிரக நிலைகள் பெரும்பாலும் விரயஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. எனவே விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அதே சமயம் உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக விரயத்தில் பல கிரக நிலைகளும் அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறார். எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று நிதானத்துடன் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய மருத்துவ செலவுகளை சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் நடந்து கொள்வது நிச்சயம் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் இருப்பதால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருகிறார். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொடுக்கிறாருங்க. வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை சுக்கிரன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக அஷ்டமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் நுழைந்திருக்கிறார். வித்யாக்காரகரான புதனும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக செயல்படுவது நல்ல பலனை பெற்றுத்தரும். மற்றவர்களுக்காக நீங்கள் எதுவும் கையெழுத்து கொடுக்க வேண்டாங்க. அதனால் சில சிக்கல்களை உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சொந்த பிரச்சனைகளை அலுவலகத்தில் பகிர வேண்டாம். அதன் காரணமாக சில குழப்பங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருணமாக அமையும் போது சிந்தித்து செயல்படுவது நிச்சயமாக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. இருந்தாலும் ராகு கேது சாதகமாக வலம் வருவதால் சில சங்கடமான நிகழ்வுகளை தவிர்ப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருக்கிறார். இருந்தாலும் குரு லாபத்தில் இருக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான சூழல் இல்லை. ஆனால் அதே வேளையில் விரயத்தில் சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மூல பொருட்களின் விலை உயர்வதால் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது நல்ல மாற்றத்தை இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழல் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் அமர்வதால் எதிர்பாராத வகையில நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் புத்திகள் வலுவாக இல்லை என்றால் அவற்றில் ஏமாற்றம் மிஞ்சுவதற்கான சூழலும் உண்டு. கலைத்துறையில் சினிமா துறை உட்பட பல்வேறு விஷயங்கள்ல சற்று கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் அலைச்சல் அதிகமாக உள்ள ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாகவும் எழுதி வைத்து அதை நிதானமாக செயல்படுத்த முயற்சி செய்தால் பல சிரமங்கள் தவிர்க்கப்படும். அரசியல் சார்ந்த பணிகளில் விவேகம் அவசியம். பொறுமை, நிதானம், பேச்சுத்திறன் இவற்றால் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி விடலாம். எனவே சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக அரசியல் சார்ந்த பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக தேவைப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழல் சிறப்பாக அமையும். திட்டமிட்டபடி மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. நேர்முக தேர்வு மற்றும் எழுத்து தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி கிட்டும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் வயல் சார்ந்த பணிகள்ல மிகுந்த லாபம் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத வகையில் பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழல் கிடைக்க போகிறது. சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் கால்நடை பராமரிப்பு
பராமரிப்பு உள்ளிட்ட சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழலும், அண்டை நிலத்தவரிடம் தேவையில்லாத சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சற்று கவனம் நிச்சயமாக இந்த வேளையில் தேவைப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் சுக்கிரன் விரயத்திலும் இருப்பதால் சுப விரயத்தை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு அலுவலகத்திலும் இல்லத்திலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு.